ஓகே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4 அதில் fill in the blanks பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the ones digit in square of 77 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் ஆஃப் 77 அப்படின்னா 77க்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதோட ஒன்ஸ் டிஜிட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வரக்கூடிய டிஜிட்டுக்கு பேர் தான் ஒன்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணணும், 77 இன்டூ 77 உட்காந்து போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இங்கே பாருங்க, நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி கடைசியாக வரக்கூடிய டிஜிட் தானே உங்களுக்கு தேவை. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இந்த நம்பரோட ஒன்ஸ் டிஜிட் எது? 7. இந்த நம்பரோட ஒன்ஸ் டிஜிட் 7. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 7 சார் 49. இந்த நம்பரோட ஒன்ஸ் டிஜிட் எது? 9. இதுதான் ஆன்சர். ஸோ உட்காந்து எக்ஸாம் டைம்ஸில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. சரியா? ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சதா? யா. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு பாருங்க. த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 24 ஸ்கொயர் அண்ட் 25 ஸ்கொயர். இப்போ இங்க பாருங்க, இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேட்குறாங்க. இவர் 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 24 இன்டூ 24, அடுத்தது 25 இன்டூ 25 இப்படி போட்டு இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சி அதுக்கு நடுவில் இருக்கிற பிட்வீன் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் எது நான் ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஹியூஜ் டாஸ்க். சரியா? இவ்வளோ தூரம் போட தேவையில்லை. நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? அந்த ஃபார்முலா போட்டோம்னா போதும். ரைட், என்ன ஃபார்முலான்னு பாருங்க, நல்லா கவனிப்பா. இப்போ இங்க இருக்கிறது 24, இங்க இருக்கிறது 25. இப்போ இந்த 24 நான் n எடுத்தேன்னா இந்த 25 நான் எப்படி எழுதலாம்? n+1 எழுதலாமா? இப்போ இந்த மாதிரி இதுக்கு பேரு கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஸ்கொயர்ல இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவுல எத்தனை நான் ஸ்கொயர் இருக்கும் அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன தெரியுமா? 2n. அவ்வளவுதான் ஃபார்முலா. என்னங்கிறது என்ன? 24. அந்த 24 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. ஸோ டோட்டலா எத்தனை நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கும்? 24 இன்டூ 2 48. சிம்பிள். ஓகே, தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் புரிஞ்சுதா? தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் அடுத்த வீடியோல போடுறேன். தேங்க்யூ.